வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம சோம்பேறி இளவரசன் பற்றி தான் பேச போகிறோம். இவர் ஏன் சோம்பேறின்னு நான் சொல்கிறேன்னா, இவர் எங்கேயுமே வேலைக்கு போனதில்லை. அப்புறம் வேலைக்கு போகாதவரை சோம்பேறின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதில் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு மக்கள்கிட்ட பொய்யை பேசிட்டு வருமானம் பார்க்குறவங்க நம்ம சோம்பேறி தான் சொல்ல முடியும். ஒரு ஆள் வந்து திறமையை வளர்த்துக்கலாம். திறமையை வளர்த்துறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அது நிறைய வளர்த்துக்கிற இடம் இருந்தால் உழைப்பு. ஆனால் அந்த உழைப்பே இல்லாத ஒரு தம்பதிகள்னால் நம்ம இளவரசன் காயத்ரி மாரி சொல்லலாம். என்ன காரணம்னா, மக்கள்கிட்ட மாற்றி பேசி சண்டை பிடிக்கிற மாதிரி வீடியோ போட்டு ஏமாற்றிட்டு, அப்புறம் நாங்கள் போடுறது நெஜ சண்டை, எங்கள் சேனல் ரியாலிட்டி சேனல் கதை விடுவார். அந்த ரியாலிட்டி சேனல் எதுனா சண்டை பிடிக்கிறதா ரியாலிட்டி சேனல். அது இவங்களை பொறுத்தளவுக்கு சண்டை பிடிக்கிறதா ரியாலிட்டி சேனலு. அப்புறம் உனக்கு இவ்வளோ திறமை இருக்குதா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி மனைவியை திட்டி வீடியோ போட்டிருப்பார். மனைவி கணவனை திட்டி வீடியோ போட்டிருப்பார். இப்போ வந்து புகழ்த்தி வீடியோ போடுறாங்க. இதுதான் ட்ராமாங்கிறது. எப்படியெல்லாம் ட்ராமா போடணுன்னா இவங்கள பார்த்து கற்றுக்கணும். அப்புறம் இந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு என்னமோ ராகியில் சப்பாத்தி செய்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். ராகியில் சப்பாத்தி செய்கிறது நல்ல விஷயந்தாங்க. ஆனால் அது எப்படி செய்கிறாங்கன்னா, அந்த மாவை எங்கே ஓட்டி வச்சுக்கிறாங்கன்னா, இந்த சமையல் கட்டில் ஒரு செல்ஃபில் கீழே தான் கொட்டி வச்சுருக்குறாங்க. பொதுவாக நம்ம ஒரு சமையல் செய்யும்போது, ஒரு சப்பாத்தி செய்யும்போது ஒரு பேப்பர் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு வச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. ஆனால் இவங்களுக்கு சுத்தமெல்லாம் எப்பவுமே கிடையாது. ஏன் நான் இது சுத்தமில்லைன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த குழந்த அங்கே உட்காந்துட்டு டிவி வாட்டுக்குது. எப்போவுமே இளவரசனுக்கு என்ன வேலைன்னா, காலையில் சாயந்தரம் வரைக்கும் இந்த கேமு, ரெஸ்லிங்கு கேமு, WWF, அப்புறம் சினிமா பார்க்குறது. ஏன்னா நம்ம உழைச்சா தான் என்னோட அருமை தெரியும். நாம் அதை எங்கேயுமே உழைக்கிறது இல்லையே. அப்புறம் அந்த குழந்தை அங்கேருந்து நிலத்தில் உட்காந்துட்டு எந்திரிச்சு வருது. கையும் கழுவுலைங்க, காலும் கழுவில் அப்படியே கொண்டு போய் அந்த தக்காளி சட்னியை அந்த குழந்தை கையில் கொடுக்குறாரு. இளவரசன் தான் சுத்தம் இல்லைன்னா அந்த குழந்தையுமே இவர் சுத்தம் இல்லாமல் வளர்த்துறாரு தான் நான் நினைக்கிறேன். நம்ம குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்னு தெரியுங்களா, கையை கால் கழுவிட்டு சுத்தபத்தமாக கொடுக்கணும். இல்லைன்னா அந்த பாக்டீரியா கிருமியெல்லாம் ஒட்டிக்கு. ஆனால் இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. இவங்களுக்கு தேவை ஃப்ரீ இன்கம். அந்த குழந்தை காமிச்சு தான் முழுக்க வீடியோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்களுக்கு வருமானம் எதுனா அந்த சமையல் கட்டு தான். சமையல் கட்டுலாம் அவங்களுக்கு வருமானமே கிடையாது. பொதுவாக ஒரு வீட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 வேளை சமைப்பாங்க. வேறு 10 வேளையெல்லாம் சமைக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வீட்டில் அப்படி என்ன தான் சமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. காலையில் சாயந்தரம் நைட்டு 3 வேளையுமே அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே தான் வருமானம். வேறு எங்கேயும் வருமானம் கிடையாது. அப்புறம் அந்த குழந்தைக்கு கொண்டு போய் புல்லுக்குள்ளக்க வர வைப்பாங்க. அங்கே தான் சாப்பாடு விட்டுவாங்க. ஆனால் கையும் கழுவில், காலும் கழுவில். ஆனால் அந்த குழந்தைக்கு சட்னி அப்படியே கையில் கொடுக்குறாங்க. ஒரு கை கழுவிட்டு கொடுக்கலாம்லோ. அந்த நாலேஜும் கூட இவங்களுக்கு தெரியாதா? அந்த நாலேஜ் எல்லாம் தெரியாது. ஏன்னா இளவரசா காலையில் சாயந்தரம் வரைக்கும் நேற்று பார்த்துருப்பீங்க, ஒரே சட்டை, ஒரே லுங்கி, குளிச்சிருக்கவே மாட்டார். அப்படியே வீடியோ எடுப்பார். இவருக்கு அப்படியே என்ன யூடியூப் ஹீரோன்னு நினப்பு. ஏன்னா இவர் எப்பவுமே 3 நாளைக்கு ஒரு டைம் தான் ட்ரெஸ்ஸே மாற்றுவார் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெஸ்ஸில் தான் இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசனோட காரை பற்றி நேற்று ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பார். அந்த காருங்க ஒர்க் ஷாப்பில் இருக்குதுங்க, ஃபைனான்ஸுக்காரங்கிட்ட கார் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காரு ஒரு டைம் இல்லை 4-5 டைம் அடிபட்டுருக்குது. நாம் ஒரு காரை ஒரு 2-3 டைம் அடிபட்டாலே நாம் வந்து விற்றுருவோம். ஆனால் இளவரசர் அந்த காரை பற்றி வாயாக திறக்க மாட்டேங்கிறாரு. எப்படி அடிபட்டது, ஏது அடிபட்டுன்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். ஆனால் அந்த காரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக டேமேஜாக தான் இருக்குது. எப்படி டேமேஜ்னா, போதையை போட்டு தண்ணி போட்டு காரை கொண்டு ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கார் எங்கள் வீட்டுக்கு வராமல் கையும் ஓடலையும் காரு ஓடலே அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார். இப்போ அந்த காரை பற்றி வாயாக திறக்க மாட்டேங்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கமெண்டில் சொல்லியிருப்பார், காரு பினான்ஸு காரை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருப்பார். கார் ஃபுல்லாக டேமேஜ் தான். அந்த டேமேஜான காரு யாராச்சும் வாங்குவேன்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு காரு நல்ல காரு வாங்குறவ, எந்த செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் வாங்கணுமே அடிவட்ட வண்டியை யாருமே வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த காரு ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது வீடியோ பார்த்தவங்க சுத்தமாக அந்த காரை வாங்க மாட்டாங்க. இந்த காரை பற்றி வீடியோ போட்டிருப்பார். அவர் நல்லவருங்க, அவரை மாதிரி ஒரு திறமையான ஆள் நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனையை பார்த்தேன், நீ எல்லாம் ஒரு பெரிய ஆள் அப்படின்ட்டு திட்டி வீடியோ போட்டிருப்பார்.
இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு கேட்டால் சேர்ந்துருப்பாங்க. ஏன்னா யூடியூப்பில் இவங்கெல்லாம் பேசுகிறது பூரா பொய் தான், ஒன்றும் கூடி உண்மை கிடையாது. அப்புறம் கேட்டால் நான் அவங்க கூட பேசுகிறதில்ல, நீ அவங்க கூட பேசுகிறதில்ல, நான் வாட்ஸ்அப் பிளாக் பண்ணியாச்சு, அங்கே பிளாக் பண்ணியாச்சு, பொய்யை பேசிட்டு இன்றைக்கி காரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அவங்க சகாக்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து வாட்ஸ்அப் பிளாக் பண்ணியாச்சு, என்னை எல்லோரும் இப்போ நல்லவர்னு சொல்கிறாருங்க. இப்போ தான் நான் வந்து நல்லபடியாக இருக்கிறேன்னு சொல்லியிருப்பார். மறுபடியும் காரை பற்றி வீடியோ போட்டிருப்பார். அவரை மாதிரி ஒரு திறமையானால எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறது. இளவரசன் மாதிரி ஒரு திறமையானால நீங்கள் உலகத்தில் இல்லைங்க, இந்தியாவில் இல்லை, உலக நாடுகள்லேயும் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன தெரியுங்களா, எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் எப்படி ஃப்ரீ இன்கம் பார்க்கணுன்னு அவரை பார்த்து கற்றுக்குங்க. சோம்பேறிகளில் அவர் வீட்டுக்கு படையெடுத்திங்கன்னா எப்படியெல்லாம் சோம்பேறித்தனம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவர் எப்படியெல்லாம் சோம்பேறித்தனம் பண்ணிவிட்டு எந்த வேலைக்கும் போகாமல் உழைப்பே இல்லாமல் சம்பாதிக்கணுன்னா இவர் வீட்டுக்கு போய் படையெடுங்க, இவர் ஐடியா கொடுப்பாரு. அப்புறம் ஐடி பிஸ்னஸ் பற்றி சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க எந்த பிஸ்னஸும் பண்ண போகிறதில்ல. இவங்களுக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வருது, அது எவ்வளோவெல்லாம் செலவு பண்ணுறன்ட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ போட சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக போட மாட்டாங்க. மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு பொய்யை பேசிட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் இவங்களோட இன்கமே. எந்த இடத்துலையும் உண்மை கிடையாது. உண்மையாக இருக்கிறவா இருந்தால் இளவரசர் அந்த பொண்ணை பற்றி பேசியிருக்கலாமே, ஏன் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு? அந்த பொண்ணை பற்றி இது வரைக்கும் இளவரசர் ஒன்றுமே சொல்லியே. இவர் தான் உண்மை பேசுகிறவராச்சே. எந்த இடத்துலையுமே இவங்கக்கிட்ட உண்மை கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், கை கால் கழுவிட்டு கொடுக்கணும். இவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி பலவித நோய் வந்துட்டு இருக்குது. என்ன காரணம்னா பாக்டீரியா தான். சுத்தம் இல்லைன்னா பாக்டீரியா நோயெல்லாம் நம்ம உடம்புல ஒட்டிடும். ஆனால் இவங்க அது சாப்பாடு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எது கொடுக்கறதா இருந்தாலும் சரி, மொத்தத்தில் இவங்க கை காலில் கழுவிட்டு கொடுக்குற பழக்கம் கிடையவே கிடையாது. அப்படியே கொண்டை அந்த சட்னி கொண்டை கொடுக்குறாரு. என்ன நான் சொல்கிறது, சுத்தங்கிறது இவங்களுக்கு அப்பாற்பட்ட கதி.